குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நாளை தினம் விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால பட ரிலீஸ் தள்ளி வைக்கப்படுவதா பட தயாரிப்பினரும் தெளிவாக குறிப்பிட்டுட்டாங்க. ஆனா அதை சுத்தி இருக்கக்கூடிய அரசியல் பின்னப்பட்டு காங்கிரஸ் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்னெடுக்கிறதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? குறிப்பா அவங்க மத்திய பாஜக அரசு தான் இந்த படம் தள்ளி போவதற்கான காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தமிழக காங்கிரஸ்ல இருந்து தமிழக மேலிட பொறுப்பாளர்கள் வரைக்கும், காங்கிரஸ் உடைய மேலிட பொறுப்பாளர்கள் வரைக்கும் ஜனநாயகனுக்கு ஆதரவான ஒரு குரல்களை கொடுக்கறாங்க. இந்த குரல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது அகில இந்திய அளவில் மோடி அவர்களை எதிர்க்கின்ற கட்சிகள் இந்த நாட்டிலே மழை பெய்யாமல் இருப்பதற்கும் வறட்சி வருவதற்கும் பிரதமர் மோடிதான் காரணம் என்பதை தவிர எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்திய பாஜக அரசு மீது பழி போடுவது என்பது அரசியல் ரீதியாக ஒரு தொடர்கதையாகி வருகிறது. ஆகவே பல விஷயங்களில் உண்மைகளை திரித்தும் மறைத்தும் பேசுவது எதிர்கட்சிகளுக்கு வாடிக்கையாக இருக்கிறது. இதிலே சென்சாரில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்குள் கருத்து மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. படத்திலே வன்முறை இருந்திருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கிறது, மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு உறுப்பினர் கேட்டிருக்கிறார். இதில் நீதிமன்றம் ஓரிரு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அதற்கு சென்சார் போர்டு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை அரசியலாக்க முயற்சிக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய ஆர்வம் வியப்புக்குரியதாக அல்ல, அது வியப்புக்குரியதாக இல்லை. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியில, தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் தாவேகாவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று வெளிப்படையாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அவர்களுடைய கருத்து வெவ்வேறு வகையிலே அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகிறது. கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று கேட்பதோ, தாவேகாவுடன் போக வேண்டும் என்று கேட்பதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நிர்பந்தம் செலுத்துகிற முயற்சியா, அல்லது தாவேகாவுடன் போனால் ஆட்சியில் பங்கு கிடைக்கும் என்கிற நிஜமான அபிலாஷையின் காரணமாக என்று விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆகவே தமிழக காங்கிரசுக்குள்ளே இருக்கக்கூடிய கோஷ்டி பூசலின் எதிரொலியாகவும் இந்த கருத்துக்கள் வெளிப்பட்டுள்ளன. திமுகவை மிரட்டுகிற வகையிலும் வெளிப்பட்டுகின்றன. திமுக இதன் மூலம் இரிட்டேட் ஆகும் இரண்டு விஷயங்களுக்காக. விஜய் தொடர்பாக, தாவேகா தொடர்பாக திமுகவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய சந்தேகம் வலுப்படுவதற்கும், இப்படி அவ்வப்போது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில அவசர குரல்கள் ஒழிப்பதற்கு காரணமாகவும் திமுகவுக்கு காங்கிரஸ் போனால் போகட்டும் என்கிற மனநிலையை இத்தகைய கருத்துக்கள் தோற்றுவிக்கும் என்று நான் பார்க்கிறேன். நன்றி துக்ளக் ரமேஷ். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஜனநாயகன் ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பட தயாரிப்பு நிறுவனமோ, விஜய் தரப்போ, தமிழக வெற்றி கழகம் தரப்போ பேசுவதற்கோ இல்ல தயங்கக்கூடிய சில விஷயங்களை காங்கிரஸ் கையெடுப்பதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயகனை சுற்றி சுழலக்கூடிய அரசியல் என்ன என்பது குறித்து பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் வழங்க நாம் கேட்டோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.